Hello guys, welcome to Guidelist GOAT Bank Exam Tamil. In the video la ஏன் 70% of the aspirants main examல first time fail ஆயிடுறாங்க அப்படின்ற ரீசனை தான் பார்க்க போறோம். நீங்க பிகினரா இருந்தாலும் சரி ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொல்றேன். So let's get into the content. How to clear bank exam in first attempt. So இத வந்து இன்னும் கொஞ்சம் நான் டிஃபரண்டா எழுதுனேன் அப்படினா எப்படி சொல்லலாம் அப்படினா ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பிகினரும் ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த முறையும் ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் ஒரு பிகினராக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயும் நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஓகேங்களா 2025 இந்த வருஷம் கிளியர் பண்ணுறதுக்கான 5 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப். நீங்கள் வந்து ஈஸியாகவே மெயின் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். சரி, அது என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸாம் பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ நமக்கு ஐபிபிஎஸ் கேலண்டர் விட்டாங்க, எப்பயுமே ஐபிபிஎஸ் கேலண்டர் விட்டுருவாங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை அலைன் பண்ணணும். ஏன் வந்து ஐபிபிஎஸ் கேலண்டர் முன்னாடியே விடுறாங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு தான் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டே நமக்கு டேட்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம படிக்கிறதுல என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதத்துலேருந்தே என்ன ஆகுது, எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த டேட்ஸை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் அலைன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிராக் பண்ணலாம். அண்ட் இந்த டேட்ஸை வச்சு நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான வீடியோ மே 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களை லைவில் வந்து பார்க்குறோம். அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அன்னைக்கு லைவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. மே 1ஆம் தேதி அந்த லைவ். சப்போஸ் இந்த வீடியோ வந்து மே மாதங்க அப்புறம் பார்க்குறீங்கனாலுமே மே 1ஆம் தேதி நம்ம யூடியூப் சேனலில் இந்த டேட்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ சரிங்களா. எஸ், அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா கோ த்ரூ வித் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் வராரு. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா ஆல்ரெடி பேங்கிங் பற்றின அவேர்னஸ் இருக்குது அப்படின்ற மக்களுக்கு தான் இந்த 5 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி. பேங்க் எக்ஸாம்னாலே என்ன அப்படின்னு தெரியாத மக்களுக்கு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்கும், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்க் எக்ஸாம் அப்படின்ற வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஐ கார்டில் தரேன் சரிங்களா. ஸோ பேங்க் எக்ஸாம்னா என்னன்னு தெரியாது அப்படின்ற மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வீடியோ நான் இந்த ஐ கார்டில் தரேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், கோ த்ரூ த ப்ரீவியஸ் இயர் பேப்பர். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் எப்படி கொஷின் இருந்திருக்கு அப்படின்ற அவேர்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸாம் பேட்டர்னை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் கேட்குறாங்க, குவான்ஸில் இந்த மாதிரியான லெவல் ஆஃப் கொஷின்ஸை கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா. எடுத்த உடனே போயிட்டு மார்க் டெஸ்ட் அப்படின்னு போகிறத விட இந்த டைமில் ஓகேங்களா எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 மாதத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் த கம்ப்ளீட் சிலபஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் குவான்ஸில் விட்டுருப்பீங்க, ஒரு சில டாபிக்ஸ் ரீசனிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இங்கிலீஷில் ஒரு சில டாபிக்ஸை அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணி எது விட்டுருக்கோம், இதில் நாம் இன்னும் நம்மளோட அந்த ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்ற டாபிக்ஸை அந்த சிலபஸை வந்து நீங்கள் கரெக்டாக கவர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் எல்லாமே நமக்கு கிளியர் கட்டாக தெரியணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும் ஓகேங்களா. இதெல்லாம் மஸ்ட்டு. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டார்ட் பில்டிங் ஃபவுண்டேஷன் வித் செட் டெட்லைன். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் நான் தொடலை குவான்ஸில் அப்படின்னா அந்த டாபிக்ஸை இப்போ எடுத்து வச்சு பேசிக்லேருந்து படிங்க. நான் இங்கிலீஷில் சில டாபிக்ஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டாபிக்ஸ் எடுத்து இப்போலேருந்தே இந்த 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா செக் யுவர் ப்ராக்ரஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க, நான் வந்து அனலைஸ் பண்ணேன், என்ன டாபிக் விட்டேன், அதை வந்து நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சின்ன டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் 5th ஸ்டெப்பாக என்ன பண்ண வேண்டியதுன்னா மார்க் போடுறது. ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே மார்க் போடுவாங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணிடாதீங்க. என்னன்னா மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மார்க்லேயே இருக்கக்கூடிய எந்தெந்த சம்ஸ் நான் விட்டுருக்கேன் அப்படின்றத உட்காந்து சால்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணாமல் போன வருஷம் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க, எந்தெந்த டாபிக் தொடலை அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். டாபிக் டெஸ்ட் போடுங்க, செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, அதுக்கப்புறம் மார்க்குக்கு வாங்க. எடுத்த உடனே மார்க்கை போயிட்டு அங்கேருந்து அந்த மார்க்குக்குள்ளேயே இருக்கக்கூடிய
உங்களோட வீக் ஜோனை கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செக்ஷனில் இருக்கக்கூடிய உங்கள் வீக் ஜோனை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்குக்கு வந்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து செம்ம ஸ்பைக்கில் காட்டும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் போடணும். ஸோ மார்க் டெஸ்ட் நம்ம கைட்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் ஒரு விஷயம் சொன்னால 70% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஏன் மெயின்ஸில் ஃபஸ்ட் டைம் எழுதும் போது ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ நான் முன்ன அந்த 5 ஸ்டெப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5 ஸ்டெப்பை முறையாக ஃபாலோ பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் தான் மெயின்ஸில் வந்து ஃபெயில் ஆவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வெறும் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் மட்டுமே. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் மட்டுமே போட்டுட்ருப்பீங்க. ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்லேருந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய இந்த 17 to 19 நாள் இதில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸுக்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தப்பை பண்ணிங்கன்னா மெயின்ஸ் கண்டிப்பாக கிளியர் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 30% ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அது எப்படி சாத்தியமாகுனா அந்த 5 ஸ்டெப்பில் பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, போன வருஷம் எது நீங்கள் விட்டீங்களோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை நீங்கள் அந்த 5 ஸ்டெப்ஸில் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆகும். நீங்களுமே இந்த 30% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ்குள்ளே இருப்பீங்க. ஸோ அந்த 70% ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே தான் படிப்பாங்க. இதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதில்ல. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 30% ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வரணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கணும். சரி, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த 5 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜியை இன்னும் எக்ஸ்பேண்டடாக இன்னும் எலாபரேட்டாக வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வைஸாக இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ, ஸோ அதுதான் வந்து பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் இருக்க போது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 1-on-1 பர்சனலைஸ்ட் மென்டார்ஷிப் கைடன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு மென்டார் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களை பின்னாடி இருந்து உங்களை புஷ் பண்ணுறது, உங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி தரது, இங்கிலீஷில் வீக்காக இருந்தீங்கன்னா எப்படி இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிகினர்ஸ் பேட்ச் அண்ட் நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் கிடைக்க போகுது. ஸோ முக்கியமான விஷயமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மென்டார்ஷிப் கைடன்ஸ் தான். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இதில் இன்டர்வியூமே ஃப்ரீயாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் உள்ள ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேருந்து கடைசியாக நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போகிறதுக்கான எல்லா விதமான பாத்வேமே இதில் வந்து ப்ரீஃபிக்ஸ்டாக ஷெட்யூல்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா 31 March 2026 வரைக்குமே உங்களுக்கு இதில் வேலிடிட்டி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பிகினராக ரிப்பீட்டராக அப்படின்னே தெரியல, நான் அதை கண்டுபிடிக்கணும், நான் எதில் ஜாயின் பண்ணணும் தெரியல அப்படின்ற டவுட் இருந்தீங்கனாலும் சரி, இதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலனாலும் சரி, கவலையப்படாதீங்க. இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நம்மளோட மென்டார் உங்களுக்கு கால் பேக் கொடுப்பாங்க. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா GOAT12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 12% டிஸ்கவுண்ட்டுமே இதில் இருக்குது. ஸோ ரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த ஒரு 3 வருஷமாக நான் படிக்கிறேன், என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்ற ஆஸ்பிரண்ட் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணி போயிடலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக உங்களை வந்து கவனிச்சிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பர்ட் எஜுகேட்டர்ஸ் அண்ட் மென்டார்ஸ் இருக்கிறாங்க. நம்மளோட எஜுகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களாம் தான் நம்மளோட எஜுகேட்டர்ஸ். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ். அவங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு. நம்ம ராஜ்மோகன் சார் இவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணிருக்கா, நிறைய இன்புட்ஸ் நமக்கு தராரு. அண்ட் கார்த்திக் சார் அண்ட் கிருத்திகா மேம்லாம் ப்ரிலிம்ஸோட அந்த குவான்ஸ்லாம் சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நல்லாவே சொல்லி தருவாங்க. ஜோஷ்னி மேம் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஸோ ஆர் அதர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்டார்ஸ், நானுமே எங்கே இருக்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸுமே 8:30க்கு போயிட்டுருக்கு. மார்னிங் 8:30க்கு அதையுமே அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட மென்டார்ஸ், ஸோ இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டார்ஸ். சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸில் மெல்வின் சார், சக்தி பிரகாஷ் சார் இவங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அண்ட் வினோதினி மேம், ஸோ இவங்களுமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுமே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரான எக்ஸ்பர்ட்டான பர்சன். அண்ட் ஸோ ஆர் அதர்ஸ். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மென்டார்ஸ். ஸோ எஸ், ஸோ இந்த மென்டார்ஷிப் கைடன்ஸோட நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்மளோட பிகினர்ஸ் ஆர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கிடைக்கும். மறக்காமல் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நம்மளோட மென்டார்ஸ் கால் பேக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.